நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், புதினா ஃப்ளேவரில் ஒரு ஜூஸ் குடிச்சு பாருங்களேன். நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்கலனாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க. ஹெல்த்தியும் கூடங்க. 3 பேருக்கு ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. முதல்ல நெல்லிக்காயை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை சூப் வடிகட்டுற வடிகட்டியில் நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த சக்கையை திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி மிக்சியில் போட்டு எடுத்துட்டு இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். சூப் வடிகட்டுறதுனால கொஞ்சம் சக்கை இருக்குங்க. அதனால் இந்த வடிகட்டினதை திருப்பி சன்னமாக ஒட்ட இருக்க வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வெள்ளரிக்காயை தோலோடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டக்கூடாது. இப்போ இந்த வெள்ளரிக்காய் அரைச்சதையும் நம்ம அந்த நெல்லிக்காய் ஜூஸோடு சேர்த்துட்டு அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு சர்க்கரை சேர்க்கணுங்க. சர்க்கரை சேர்க்கலைன்னா குடிக்கவே முடியாது. ஏன்னா லெமனும் சேர்த்துருக்கோம், நெல்லிக்காயும் புளிப்பு. நெல்லிக்காய் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் கரும்பு சர்க்கரை நல்லா இருக்காதுங்க, சர்க்கரை தான் நல்லா இருக்குது. இல்லைனா நீங்கள் தேன் கலந்து குடிச்சிக்கலாம். கொஞ்சம் சுகர் இருந்தால் தான் நெல்லிக்காய் புளிப்புக்கும் லெமன் புளிப்புக்கும் மேட்ச் ஆகுங்க. நெல்லிக்காய் சக்கையோடவே சில பேர் குடிப்பாங்க. அப்படி குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நெல்லிக்காய் கூடவே வெள்ளரிக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு நெல்லிக்காய் சக்கையோடு குடிக்க பிடிக்காதுன்றதுனால தான் நான் தனியாக அரைச்சிட்டு அப்புறமா வெள்ளரிக்காவை அரைச்சி சேர்த்துருக்கேன்.